ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பான வழக்கில் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுக்கு நேற்று போலீசார் சம்மன் அனுப்ப சென்றனர். வீட்டு வாசலில் போலீசார் ஓட்டிச் சென்ற சம்மனை சீமான் வீட்டு ஊழியர்கள் கிழித்ததால் அங்கு கலேபரமானது. சீமான் வீட்டின் காவலாளி அமல்ராஜ் மற்றும் நாதக தொண்டர் சுபாஸ்கரன் கைது செய்யப்பட்டனர். கொலை முயற்சி, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல், ஆயுத தடை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவானது. விசாரணை முடிந்து நேற்று இரவு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இருவரும் சோழிங்கநல்லூர் மாவட்ட உரிமையியல் கோர்ட் நீதிபதி கார்த்திகேயன் முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். மார்ச் 13 வரை நீதிமன்ற காவலில் வைக்க அவர் உத்தரவிட்டார். அந்த கதவை திறந்த அண்ணன் சீமானுடைய தனி பாதுகாப்பாளர் அமல்ராஜ் அவர்கள் என்ன விவரம் என்று கேட்பதற்குள் அந்த நீலாங்கரை ஆய்வாளர் உடனடியாக அவரை தாக்கி அவரை இழுத்து பெரும் தாக்குதலை அவர் மட்டுமல்ல அவர் கூட வந்திருந்த அன்யூனிஃபார்மில் இருந்த 2 காவலர்களும் சேர்ந்து தாக்கி அவரை அழைத்து சென்ற காட்சிகள் நாங்கள் எடுத்த காட்சிகள் அல்ல, ஒட்டுமொத்த உங்களை போன்ற இண்டிபெண்டன்ட் மீடியாஸ் எடுத்த காட்சிகள். அந்த காட்சிகளை பார்த்த ஒவ்வொரு நபருக்குமே தெரியும், ஒட்டுமொத்தமாக காவல்துறை மட்டுமே இப்படி அத்துமீறலையும் ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத செயலையும் செய்துள்ளது என்பது. ஆனால் அவர்கள் 2 பேரையும் கைது செய்த நீலாங்கரை காவல்துறை அவர்கள் வீட்டுக்கு சென்று அதாவது வலசரவாக்கம் காவல் இன்ஸ்பெக்டர் தன்னிடம் புகார் அளித்ததாகவும், நாங்கள் அந்த சம்மனை ஒட்டும் போது அதுக்கு இவர்கள் இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று அவர் புகார் அளித்ததாகவும், அந்த புகாரை நான் விசாரிக்க சென்றேன். அப்பொழுது இவர்கள் இருவரும் என்னை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள், என்னை தாக்கினார்கள். அதுவும் திரு அமல்ராஜ் அவர்கள், அவர் முன்னாள் இராணுவ வீரர், அவருக்கு துப்பாக்கி வைத்திருப்பான அனைத்து உரிமமும் வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தேதி வரை. அந்த துப்பாக்கி வைத்திருந்தவர் அந்த துப்பாக்கியை காட்டி என்னை மிரட்டினார். ஆகவே நான் இவர்களை கைது செய்து திரு சுபாஸ்கரன், அது கூட இருந்த சுபாஸ்கரனும் அவர் தூண்டிவிட்டார் அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் அவர்கள் இருவருமே நீதித்துறை நடுவர் அவர்கள் முன்பு நிறுத்தப்பட்டார்கள். நீதித்துறை நடுவர் அவர்கள் இந்த இருவருமே இது முழுக்க பொய் வழக்கு, அரசியல் காரணங்களுக்காக அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்ப வேண்டும், அவருக்கு ஒரு பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தொடுக்கப்பட்ட இந்த பொய் வழக்கு எவ்வாறான பொய் வழக்கு என்பதை நாங்கள் விரிவாக நானும் என்னுடைய சக வழக்கறிஞர் ரூபன் அவர்களும் ஸ்ரீதர் அவர்களும் மிக தெளிவாக எடுத்துரைத்தோம். நீதித்துறை நடுவர் அவர்கள் மிக பொறுமையாக அந்த எங்களுடைய வாதங்களை கேட்டார்.
அதன் பிறகு காவல் அதிகாரிகளுடைய அவர்கள் தரப்பு வாதத்தையும் கேட்டவர். அதன் பிறகு தனிப்பட்ட முறையிலே 2 பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுடைய அவருடைய கருத்தையும், அதாவது அவர்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுள்ளதா என்ற கருத்தையும் கேட்கும்போது திரு அமல்ராஜ் அவர்கள் தான் அந்த ஜீப்பில் ஏற்றி செல்லும் போதே கடுமையாக அங்கு உடனிருந்த 2 காவல்துறை நபர்களால், ஜீப்பில் இருந்த காவல்துறை நபர்களால் நான் கடுமையாக தாக்கப்பட்டேன். அதோடு மட்டுமில்லாமல் திரு சுபாஸ்கரன் அவர்களும் அந்த ஜீப் நேரடியாக அந்த காவல்துறைக்கு செல்லாமல் அந்த ஜீப் அருகில் உள்ள ஒரு காலி மைதானத்தில் நிறுத்தப்பட்டு அது உள்ளே வைத்து நாங்கள் கடுமையாக தாக்கப்பட்டோம் என்ற விவரத்தையும் கூறினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மிக கொடூரமாக மனசாட்சியே இல்லாமல் அவர்கள் காவல் நிலையத்தில் நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட பிறகு உள்ளே வைத்து இரும்பு ராடால் அவர்கள் அடித்து அந்த அமல்ராஜனுடைய காலிலும் அவருடைய கையிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அந்த காயங்களையும் நீதித்துறை நடுவர் அவர்கள் பார்த்துவிட்டு அந்த காயங்களை அவர் தன்னுடைய ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய நடந்த சம்பவங்களையும் முழுமையாக கேட்டறிந்தார். இருப்பினும் இருவருக்குமே வரும் 13/3/2025 வரை நீதிமன்ற காவலை அழைக்க உத்தரவிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இருவருமே ஒரு வழக்கிலே அது இட்ஸ் a bailable offense. இன்னொரு வழக்கிலே அவர் துப்பாக்கியை காட்டியதால் 28 செக்ஷன் 30 ஆஃப் தி ஆர்ம்ஸ் ஆக்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த காவல்துறை அதிகாரிக்கு காயம் ஏற்பட்டது போல் அதற்கான உரிய காயம் ஏற்பட்டது போன்ற சர்டிஃபிகேட்ஸ் அதையும் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆகவே இது அனைத்துமே இந்த பொய்யான வழக்கை உரிய நீதிமன்றத்திலே நாங்கள் சென்று பிணை எடுப்பது மட்டுமல்லாமல் இப்படி அத்துமீறி காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கும் விதமாக நாங்கள் எங்களுடைய சட்ட போராட்டத்தை மிக தீவிரமாக முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கு தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை காவல்துறை மேலே சட்ட நடவடிக்கை இவங்களுக்கு அடுத்த நடவடிக்கையாக இவங்களுக்கு உடனடியாக பிணை மனு தாக்கல் பண்ணுறோம். இவங்க தவறு இழைக்கல அப்படின்ற வாதங்களை முன்வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த நடவடிக்கையா அந்த கோணத்தில் கேட்கலாம். இல்லை, இப்போது தவறு இழைக்கவில்லை என்பதை நாங்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? இப்போது ஒட்டுமொத்தமாக விசாரணையில் தான் நீதிமன்ற விசாரணை தான் நிரூபிக்க முடியும். ஆனால் அதற்கு முன்பாக எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவர்களை உடனடியாக பிணையில் எடுப்பதுதான். ஏனால் திரு அமல்ராஜ் அவர்கள் முன்னாள் இராணுவ வீரர். அவருடைய குடும்பம் மிகவும் நடுத்தர குடும்பம். அந்த குடும்பத்தை அந்த குடும்ப சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக நாங்கள் செய்ய வேண்டிய சட்ட நடவடிக்கை அவர்கள் இருவரையும் பிணையில் எடுப்பதுதான். அதன் பிறகு இதை நாங்கள் இந்த அத்துமீறிய அதிகாரிகள் மீது கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும்.